எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட் நயினார் நாகேந்திரன் அவர் வந்து பேசினது வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு அந்த ரிமார்க்ஸ், அதான் வெளிப்படையாக வந்து சிஎம் விஜய் அவருடைய மதர் பற்றி பேசினது. அப்புறம் வந்து அவங்க அப்பா லேட்டர் ஃபாதர் வந்து அந்த மிஸ்ஸிங்காக இருந்திருக்காரு ஸ்டேட் அசம்பிளியில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. லீடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ராஸ் அந்த பார்ட்டி லைன்ஸில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. நாகேந்திரன் அவரை வித் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வன்னி அரசு, அப்புறம் டிஎன்சிசி சீஃப் மாணிக்கம் டாகூர் அவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அன்கண்டிஷ்னல் அப்பாலஜி வந்து அவர் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அலிகேஷன்ஸை. அதாவது வந்து ஒரு டெலிபரேட்டாக டார்கெட் சிஎம்மை வந்து அந்த ஃபேமிலியாக பண்ணல, அந்த மாதிரி வந்து அலிகேஷன் வச்சதுக்கு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு நாகேந்திரன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த ஸ்பீச் அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து அது மிஸ் இன்டர்பிரேட் ஆகியிருக்கு அந்த பொலிட்டிக்கல் கெயின் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரொம்ப இம்மன்ஸ் கன்சர்ன் இருக்குது எனக்கு மதர்லேண்ட் அண்ட் மதர் டங் அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. ஹெல்த் மினிஸ்டர் கேஜி அருண்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அந்த மாதிரி ரிமார்க்ஸுக்கு த்ரூ ஆக்ஷன்ஸ் மூலிமா, அது வந்து வேர்ட்ஸில் வந்து வார்த்தைகள் மூலமாக இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா, நாகேந்திரன் அவருடைய கமெண்ட்ஸ் வந்து அன்சிவிலைஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அது வந்து அப்கமிங் அந்த பர்சனுடைய அந்த ஹோல்ட் பண்ணுறது சீனியர் பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கு அந்த இது வந்து அன்சிவிலைஸ்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் வந்து தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷனை வந்து ராஜ்மோகன் அவர் வந்து வச்சுருக்காரு. அந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்து கொடுக்கறது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருடைய பொசிஷனுக்கு ஏற்றது இல்லை, அவருடைய டிக்னிட்டிக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறத வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அரசு அவர் என்ன அக்யூஸ் பண்ணியிருக்காருன்னா, பிஜேபி வந்து இந்த ரிப்பீட்டடாக வந்து இழிவுபடுத்துகிறாங்க விமன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாகேந்திரன்ஸ் கமெண்ட்ஸ் அவர் பண்ணியிருக்காருல டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பிஜேபி வைஸ் பிரசிடெண்ட்டு குஷ்பு சுந்தரும் வந்து அவங்க நாகேந்திரன் சொன்னதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய அந்த வார்த்தை பேசினது வந்து க்ரூட் அண்ட் அன்அக்செப்டபுள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று, முடியாத ஒன்று அப்படிங்கிறத வந்து அந்த ரிமார்க்ஸை சொல்லியிருக்காங்க. அது அவங்க பார்ட்டியில் இருக்கிறவங்களே வந்து அது தப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட விஷனில் வந்து ஆஃப் நரி சக்தி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து டீக்ரேட் பண்ணுறது விமனை அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸை வந்து தாண்டுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹிட் பிலோ த பெல்ட், அது வந்து ஹிட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து விமன், அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அடகு பொருள் மாதிரி கிடையாது பொலிட்டிக்கல் பேட்டிலில், அரசியல் இதில் போரில் அந்த போர்க்களத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அர்ஜும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து கிரிட்டிசைசிங் பாலிசி அப்படிங்கிறது வந்து விமனை அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்கணும், வித்தவுட் அட்டாக்கிங் விமன் அப்படி விமன்ஸ் டிக்னிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அவருமே அக்யூஸ் பண்ணியிருக்காரு. பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக வந்து அன்சிவில் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சோலோவாக வந்து அந்த மாதிரி ஸ்டூப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அந்த மாதிரி தாழ்த்தி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. டாகூர் அப்படிங்கிறவர் ஃபார்மர் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட் அண்டு வி த லீடர்ஸ் ஃபவுண்டர் அண்ணாமலை அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நாகேந்திரனோட கமெண்ட்ஸ் வந்து கிராஸ் அந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டீசென்சி, அதாவது வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த நாகரீகம், அரசியல் நாகரீகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட், எல்லை அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து தாண்டி தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ரிமார்க்ஸை வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறது வந்து சீஃப் மினிஸ்டரோட மதர். இது வந்து அன்ஃபார்ச்சுனேட் அண்ட்
அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்கலி எல்லா லீடர்ஸுமே வந்து அவர் ரிமார்க்ஸ் கொடுத்ததுக்கு வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அவர் வந்து அன்கண்டிஷ்னலாக அப்புறம் அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நடந்திருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.